Hello and welcome back. நான் தான் S.SYLVESTARCHRISTY. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Autotech CB for all biking solutions. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பர் பிராண்ட். இவங்க வந்துட்டு இந்த LED லைட்டை வந்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு ஆல்ரெடி சூப்பர் பிராண்ட்ல வந்துட்டு இந்த லைட் வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. அது என்னன்னா நிறைய கொலாபரேஷன் பீஸ் இருக்கு. பட் இது வந்துட்டு என்னன்னா கம்ப்ளீட்லி சூப்பர் பிராண்டோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல இந்த எல்இடி லைட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னா சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இந்த லைட் மட்டும் தான் வந்திருக்குது. ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு பல்சர் UG 2 மாடல் நினைக்கிறேன். அந்த வண்டிக்கு நம்ம வந்துட்டு லைட் பிரைட் ஆல்டர் பண்ணி இதை நம்ம போடுறத ஒரு வீடியோ காட்டியிருப்போம். பட் அது வந்துட்டு நிறையா கொலாபரேஷனாக இருந்தது. பட் இந்த பீஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த லைட்டோட நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து லைட் பிரைட்டு அதோட இன்டென்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு லைவ் டெமோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அதை பார்த்தலாம், டெமோவை பார்த்தலாம். நம்ம ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரி வண்டிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி 2010க்கு மேலே வந்த எல்லா வண்டிகளுக்குமே நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லலாம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா காயிலை டெவலப் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதாவது காயிலேருந்து சார்ஜிங்கை டெவலப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது 2010க்கு மேலே வந்த வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காயில் டைனமோங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வண்டிகளுக்கு நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில வண்டிகளுக்கு வந்துட்டு நம்ம காயிலேருந்து லைட் எறிகிற மாதிரி வண்டிகளாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி வண்டிகளுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்னா அந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு டிசி லைனை வந்துட்டு கொடுத்து, அதாவது காயில் லைனை கட் பண்ணி விட்டுட்டு டிசி லைனை கொடுத்து அதில் வந்து நம்ம டிம் பிரைட்டுக்கு லைனை கொண்டு வந்து இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த வண்டிக்கு போட்டிருக்கிறேன்னா என்னோட 2013 மாடல் ப்ளஷர் ஒரு வண்டி வச்சுருக்கேன், ஹீரோ ப்ளஷர். இப்போ நான் அந்த வண்டியில் தான் இந்த லைட்டு நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி வந்துட்டு காயிலேருந்து எரியற டைப்பு தான் அந்த வண்டி, காயிலேருந்து லைட் எரியற டைப். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்விட்சுக்கு போகிற காயில் லைனை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நான் டிசி லைன் இன்புட் கொடுத்து அதுலேருந்து நான் அவுட்புட் எடுத்து நான் இந்த லைட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வண்டியில் ஆல்ரெடி நான் ஹெட்லைட் ஆல்ட்ரு தான் பண்ணி வச்சுருக்கேன். 5560க்கு லைட் ஆல்ட்ரு தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருந்தாலும் நம்ம இது வந்துட்டு சூப்பர்லேருந்து எனக்கு ரிவ்யூ கிட் கொடுத்துருக்கறனால இப்போ நான் இதை அந்த வண்டியில் போட்டு நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட ப்ளஷர் ஸ்கூட்டர். இந்த வண்டியில் தான் நான் வந்துட்டு எல்இடி லைட் மாட்டியிருக்கிறேன். இப்போ இந்த வண்டியில் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். லைட்டோட இன்டென்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ரிவ்யூ பார்த்தலாம். ஓகே, இப்போ நம்ம இருட்டான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணி அதோட இன்டென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் லோ பீம் போட்டிருக்கிறேன். லோ பீமோட இன்டென்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறத விட நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க எல்இடி லைட்டை. அதெல்லாம் நல்லா த்ரோ இருக்குது. ரோடோட கிளாரிட்டி நல்லா தெரியுது இருட்டில் போகும்போது. அதே நான் இப்போ ஐ பீம் போடுறேன். ஐ பீம் போட்டாலும் அந்த த்ரோ வந்துட்டு நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம போக முடியாது. பட் அதோட டிஸ்டன்ஸ் த்ரோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அது வீசுதுங்கிறத, ஐ பீமோட த்ரோ. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு தெரியுது அங்கே லாரி நிற்கிது. அந்த லாரி வரைக்குமே நம்ம வீசுது அந்த லைட்டு. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு லைட்டில் ஏரியாவுக்கு போய் நல்லா ஹெவி லைட் இருக்கிற ஏரியாவுக்கு போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டோட லைட் எப்படி இருக்குங்கிறத. இப்போ நான் 4-வே ட்ராக் ரோடுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு லைட் சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்ட்ரீட் லைட்டு உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளுக்கு எந்த வித சப்போர்ட் லைட்ஸ் தேவையில்லை. இப்போ நம்ம அதுலேயும் வந்துட்டு இப்போ இந்த லைட்டோட இன்டென்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுது நல்லா ரோடு வந்துட்டு நல்லா கிளியராக அந்த லைட்லேயுமே இதோட லைட்டோட இன்டென்ஸ் வந்து நல்லா தெரியறது நீங்கள் இதில் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம ஹை பீம் போடலாம். ஹை பீம் போடும்போது அதோட த்ரோ எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம நீங்கள் மரத்து மேலே அந்த ரிஃப்ளெக்ஷன் விழுகிறத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க லைட்டுக்கும். அதாவது வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு இந்த லைட் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த லைட்டோட இன்டென்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்கு பாருங்கள், எல்லாம் எல்இடி. அந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு இது நல்லா உங்களுக்கு தெரியற மாதிரி நல்லாவே ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து க்ளோஸ்டு ரோடு இருக்கு இல்லையா, அதில் போய் அதோட இன்டென்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். க்ளோஸ்டு நம்ம வந்துட்டு 3 விதமான இதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒன்று இருட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இன்னொன்று ஹைவேல எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மூணாவது க்ளோஸ்டு ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ க்ளோஸ்டு ரோடுக்குள்ளே இருக்கோம். நீங்கள் அதோட இன்டென்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது
க்ளோஸ் ரோடில் வந்துட்டு நம்ம அதோட டிஸ்டன்ஸ் த்ரோ செக் பண்ணுறது தான் மெயின் மோட்டிவாக இருந்தது. பாருங்கள், நீங்கள் அதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ் வந்துட்டு த்ரோ ஆகுது. வேறு லெவலில் லைட் வெயிட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.